இன்னைக்கு மதிவதனி பிஎஸ்சி எம்எல் அப்படின்னு சொன்னா இந்த குரங்குக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்களேங்க. அடடே, மலையை தாண்டா ராமையா, கடலை தாண்டா ராமையான்னு சொல்லுவாங்களே. அதான் தந்தை பெரியாரனுடைய கொள்கைகள். பெரியார் உயிரோட இருந்தா இங்க இருக்கிற எத்தனை பொண்ணுங்க பெரியார கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்க? நான் பண்ணிப்பேன். கேக்கல. நான் பண்ணிப்பேன். என்னடா சொல்றீங்க? பெரியார் மாதிரி ஒரு ஆம்பளைய, பெரியார் மாதிரி ஒரு ஹீரோவை யாரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா? மிஸ்டர் டீச்சர், என் வெளி தொடர்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளமை ஊஞ்சல் ஆடுதா? எங்க பெரியவரை திட்டுறீங்க? பொறுத்துக்க முடியல. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா, உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிடுற, நாங்க கையில அள்ளி சாப்பிடுறோம். நமக்கான அடையாளம் எதுவாக இருந்தது? இது தோட்டி வீடு, இது வண்ணா வீடு, இது துணி துவைக்கிறவங்க வீடு, முடி சவரம் செய்யறவங்க வீடு, சிறைக்கிறவங்க வீடு, இது விவசாயி வீடு, கூலி தொழிலாளி வீடு. நாங்க வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் வீடு, இன்ஜினியர் வீடு, வக்கீல் வீடு, ஜஸ்டிஸ் வீடு, கலெக்டர் வீடு என்று மாற்றியது திராவிடர் இயக்கம். டெய்லி ஒரு 3 கூட்டம் வரும். மாடு மேய்க்கலாம், ஆடு மேய்க்கலாம், நான் உன்னை அதாக்குறேன் இதாக்குறேன். தமிழகத்தில் ஆதரவற்ற பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற இலவசமாக 5 ஆடு வழங்கும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு ஆடு மாடு வளர்க்குறது அசிங்கமா இருக்குது இல்லையா? அப்ப எதுக்கே கவர்மெண்ட் எல்லாத்தையும் ஆடு கொடுக்குறீங்க? ஆடு கொடுக்கறதுக்கு பதிலாக எல்லாத்துக்கும் ஒரு டாக்டர் செட் கொடுக்கலாம் இல்லையா? படிச்சு போட்டோம். யாரெல்லாம் நம்மள ஆடு மேய்க்க வர சொல்றாங்களோ, மாடு மேய்க்க வர சொல்றாங்களோ, அவங்க வீட்டுல 2 புள்ள இருக்கு, அவர்களை மேய்க்க சொல்லுவோம். அரியர் எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்கேன் மச்சான். உன் கூட வந்தா ஒண்ணுமே உருப்பட மாட்டேங்குதுடா. ஒவ்வொரு வாட்டியும் ஃபெயில் ஆயிட்டே இருக்கேன் மச்சான். உனக்கு எனக்கு ராசியே இல்ல, விட்டுரு. நாங்கள் மருத்துவர்கள் தான் ஆவோம் என்பதை நீங்கள் உறக்க சொல்ல வேண்டும். அப்போ நான் படிச்சு கும்பகோணம் கலெக்டர் ஆகுது உனக்கு பிடிக்கல? எல்லாரும் படிச்சுட்டு ஆசிரியர் ஐஏஎஸ் ஆயிரணும், எல்லாரும் படிச்சுட்டு கலெக்டர் ஐபிஎஸ் ஆயிரணும், எல்லாரும் படிச்சுட்டு டாக்டர் ஆகணும். சோத்துக்கு மண்ணை திம்பில. சாரி பிரதர், நான் சோர்லாம் திங்கிறது இல்ல, ஒன்லி பீஸா. டாக்டர், உனக்கிட்ட ஒரு நோயாளி வந்தா பால் குடிங்க, முட்டை சாப்பிடுங்க, எல்லாம் கீரை சாப்பிடுங்க, எல்லாம் வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்துக்கிறங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. அது எங்க இருந்து வரும்? உங்க ஒப்பம் கொண்டாடுவானா, உங்க ஓத்தா கொண்டாடுவாளா? யாரு கொண்டாடுவா? நாம என்ன சொல்றோம், நீ பொறியாளரா போ, இன்ஜினியரா போறியா போக்க, பொறியாளரா போய்க்க, மருத்துவம் படிச்சுக்க, எல்லாம் படிச்சுக்க, இந்திய குடிமை பணிக்கு போறியா, ஐஏஎஸ் ஆகிறியா, ஐபிஎஸ் ஆகிறியா, மகராசனா ஆகு. அதோட கூடுதலா என்ன சொல்றேன், வேளாண்மை செய்தல், அது சார்ந்துதான் ஆடு மாடுலாம் வளர்த்து, நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், எல்லாம் சேர்ந்துதான் வேளாண்மை.